தாவேகாவில் இணையும் இரு விஜயபாஸ்கர்கள் அது குறித்தான அந்த நிகழ்ச்சியின் கள சூழல் குறித்தான இந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெறும் இணைப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் பங்கேற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விரைக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தாவேகாவில் அதிமுகவினர் இன்று இணைய இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் விவரம் என்ன? வணக்கம். குறிப்பாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் CR விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர் ரெண்டு பேருமே குறிப்பாக கடந்த காலத்துல குறிப்பாக ராஜினாமா செய்து தாவேக இணைய போறதாக தெரிவித்திருந்தாங்க. அதுக்கு ஏற்றாப்போல் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் தன்னுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக 5000க்கும் மேற்பட்டவருடன் அந்த தாவேக இணையதற்கான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியம் முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு பங்கேற்க இருக்கிறாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் மிக முக்கியமாக MR விஜயபாஸ்கர், மேலும் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் மற்றும் முன்னாள் ஸ்ரீரங்க அமைச்சர் வளர்மதி, மேலும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த இணைப்பு விழாவில் பங்கேற்றுகிறார். மிக முக்கியமாக இந்த இணைப்பு விழா என்பது மூத்த அமைச்சர்களும் தாவேக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் மற்றும் ஆதவஜினா முன்னிலையில தாவேக இணையிருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் இவர்கள் மீது வைக்கப்பட்டாலும் கூட மிக முக்கியமாக அந்த அதிமுக பொறுத்தவரைக்குமே பல்வேறு குளறுபடி இருக்கிறது. அதனால் நாங்கள் தற்போது விஜய் அவருடைய தலைமையை நோக்கி வருகிறோம் என்ற கருத்தை தான் மிக முக்கியமாக விஜயபாஸ்கர் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல பேர் வர காத்திருப்பதாக கூட தெரிவிக்கிறார்கள். என்றால் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் விஜயோட தலைமையை ஏற்று நடக்க வந்திருக்கிறோம் என்ற கருத்தை கூட இன்று விஜயபாஸ்கர் பதிவு செய்தார். அந்த அடிப்படையிலான ஏற்பாடு செய்யப்பட்டு மிக முக்கியமாக ஒரு தாவேகாவுடைய கட்சி நிகழ்ச்சி நடந்தால் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்படுமோ அதை மிஞ்சும் அளவிற்கு விஜயபாஸ்கர் ஏற்பாடு செய்திருக்கிறார் சொல்ல வேண்டும். என்றால் அந்த மகாபலிபுரம் இரண்டு பேருமே தாவேகாவுடைய கொடி பறக்க, தாவேகாவுடைய கொள்கை தலைவருடைய புகைப்படத்தை வானகத்திற்கு பேனர் வைத்ததும் இல்லாமல் அந்த மண்டபத்தை அந்த விடுதி பொறுத்த சரியான முறை ஏற்பாடு, குறிப்பாக வரக்கூடிய தொண்டர்களுக்கு மிக முக்கியமாக காலை உணவு மேலும் மதிய உணவும் தயாராகி கொண்டிருக்கிறது. 1000க்கும் மேற்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர் அமரும் வகையிலும் இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கையிலே அவர் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்நாக்ஸ் மற்றும் துண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. இரண்டால் ஒவ்வொருவராக மேலே சென்று துண்டு அணிவிப்பதற்கு நெருக்கடி ஏற்படும் பட்சத்தில் துண்டுகள் அணிந்து அமர்வதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இந்த இணைப்பு விழா தொடங்க இருக்கிறது. இந்த சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மூத்த அமைச்சர் வர இருக்கிறார்கள். தனலட்சுமி, நௌஷா, தற்பொழுது வரை அங்க நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு யார் யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள்? நான் முன்பே தெரிவித்துதான் இரு அமைச்சர்கள் முன்னிலையில முன்னாள் அமைச்சர்கள் கடந்த மாதம் இணைந்த உடுமலை ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், கடம்பூர் ராஜு, MC சம்பத் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் முன்னாள் அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் ஸ்ரீரங்க அமைச்சர் வளர்மதி, மேலும் 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக ஆதரவாளர்கள், குறிப்பாக பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறை, மேலும் அதிமுகவுடைய மிக முக்கிய பொறுப்புடைய மூத்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இங்க கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர்கள் பதவி இருக்கக்கூடிய மாவட்டமாக பொள்ளாச்சியாக இருக்கட்டும் மற்றும் விராலிமலையாக இருக்கட்டும், கோவில்பட்டியாக இருக்கட்டும், அந்த கடலூராக இருக்கட்டும், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து அதிருப்தியின் காரணமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் இந்த கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். வருவதற்கான வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டதும் இல்லாமல் அந்த பகுதியில் முழு ஏற்பாடு வரக்கூடிய அமர்ந்து இந்த சரியான முறையில் இந்த கூட்டத்தை இணைப்பு விழா எந்த ஒரு சலசலப்பும் நடைபெறும் என்ற அடிப்படையில் அனைத்து ஏற்பாடுமே 2 நாட்களாக MR விஜயபாஸ்கரும் முழுமையாக அதை ஆய்வு செய்து பார்க்க முடியுது. அந்த சற்று நேரத்தில் இந்த கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. தனலட்சுமி, இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்குதான்? தமிழக முதல்வரும் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்க வாய்ப்பில்லை. ஏன்னா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்சியிலிருந்து அதிருப்தியில் வெளிவந்த முக்கிய தலைவர்களை இதுவரைக்கும் தாவேக தலைவர் சந்திக்கவில்லை. அதே போல இந்த இணைப்பு நிகழ்ச்சி என்பது விஜய் முன்னிலையில் நடக்குமா என்ற கேள்வி அதற்காக தான் விஜயபாஸ்கர் கூட இந்த இணைப்புக்கு தாமதமாக்கியது கூட தெரிவது. இருந்த போதிலும் அதற்கான நேரம் ஒதுக்கவில்லை. மாறாக முதலில் கட்சியில் இணைத்து விடுவோம், அடுத்தடுத்து முதல்வர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் முதல்வர் வருவது என்பது உறுதியாகவில்லை. மாறாக மூத்த அமைச்சர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் கொண்டு இந்த இணைப்பு விழா நடத்த வேண்டும் என்பதில் தாவேகாவினர் மும்முரமாக இருக்கிறார்கள். அதற்கேற்ற போல் தான் இந்த இணைப்பு விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி,
விவரங்களுக்கு நன்றி நௌஷாதா.